வெல்கம் டு மை சேனல். நரசிங்கம்ல இருக்கிற முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த சரௌண்டிங்லேயே நரசிங்க பெருமாள் கோவில், பிரித்திங்கரா தேவி கோவில், முருகன் கோவில், சாய்பாபா கோவில் இது 4ம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ ஒன் டே பிளான் பண்ணோன்னா இந்த 4 கோவிலையும் ஒரே டைமில் பார்த்துட்டு வந்துட முடியும். நம்ம நரசிங்கம் கோவிலுக்கு என்ட்ரு பண்ணும் போதே வெளியே ஆர்ச் பார்க்கலாம். 2 ரோடு பிரிஞ்சு போகும். லெஃப்டில் போகிறது கடச்ச நேந்தல், ரைட்டில் போகிறது தான் கோவிலுக்கு போகிற வழி. இந்த கோவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன கோவிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் அது நல்லா பெரிய கோவிலாகவே கட்டியிருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே பிரித்திங்கரா தேவி கோவிலும் பைரவருக்கும் தனி சன்னதியும் இருக்குது. யானைமலைக்கு ரொம்ப கிட்ட தான் இந்த கோவில் இருக்கும். ஸோ மேலே நின்று பார்க்குறப்போ யானைமலையோட ஃபுல் வியூ நமக்கு பார்க்க முடியும். லேசாக மழை தூரும் போதோ இல்லை மழை விட்ட உடனேயோ அந்த கோவிலுக்கு போனோன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் சில தடவை அங்கே ரெயின்போலாம் கூட பார்த்துருக்கோம். அங்கேருந்து யானைமலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலுக்கு அந்த ஊருக்காரவங்க போக அக்கம் பக்கத்து ஊர்லேருந்துமே கூட சாமி கும்பிட்றதுக்காக வருவாங்க. முக்கியமாக வீக்கெண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த சைட். ஏன்னா 4 கோவிலையும் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ முருகனுக்கும் அதே மாதிரி எல்லா விதமான விசேஷ பூஜைகளும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீ ராமபால வித்யாநாத சுவாமிகள் அவங்க கனவில் முருகன் வந்து கோவில் கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி உருவானது தான் இந்த கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 63-65 வருஷம் ஆயிடுச்சு. கோவிலில் முருகன் தான் பிரதான கடவுள். அது போக நவகிரகமும் இருக்குது. முருகனோட முகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். இந்த கோவிலில் நிறைய மேரேஜஸ் நடக்கும். இன்ன வரைக்குமே நிறையா கல்யாணங்கள் அங்கே தான் நடக்குது. கோவிலுக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னா இதுதான் கோவிலோட இன்னொரு பகுதி. ஸோ இங்கே இருந்துகிட்டே நம்ம பிரித்திங்கரா தேவிலுக்கும் போக முடியும். 2மே பக்கத்தில் தான் இருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இல்லை பொதுவாகவே நம்ம சார்பாக ஏதாவது பிரசாதம் செய்யணுன்னா கூட அங்கே கோவிலில் பணம் கட்டிட்டோன்னா அங்கே இருக்கிறவங்களே நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பிரித்திங்கரா தேவி கோவில் கட்டியுமே 20-25 இயர்ஸ் ஆச்சு. இந்த கோவிலுமே ஆரம்பத்தில் ஒரு சின்ன கோவிலாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் எடுத்து கட்டியிருக்காங்க. அமாவாசை பூஜை தவறாமல் செய்வாங்க. அது போகும் ஹோமம் வளர்க்குறது, ஸ்பெஷல் பூஜாஸ் எல்லாமே இங்கே கண்டிப்பாக நடக்கும். அமாவாசை பூஜையிலையும் மற்ற விசேஷ பூஜையிலையும் கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அது போக பைரவருக்குமே தனி சன்னதி இருக்குது. பைரவருக்கான கால பூஜையும் இங்கே தவறாமல் செஞ்சுட்டு வராங்க. பெண் உருவத்தோட சிங்க முகம் கொண்டவங்க தான் பிரித்திங்கரா தேவி அம்மன். அந்த சன்னதிக்குள்ளேயே சின்ன வாராகி அம்மன் சிலையுமே இருக்குது. வாராகி அம்மன் பன்றி முகத்தையும் பெண் உடமையும் கொண்டவங்க. இந்த 3 கோவிலுமே ஒரு சின்ன பாறை மேலே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற ஊர் நல்லா தெரியும். ஸோ அப்படியே நடந்து பேக் சைட் ஆஃப் பிரித்திங்கரா கோவில் வந்தோன்னா பின்னாடி ஒரு பெரிய ஊரணி இருக்குது. அது ஃபுல்லாகவே தாமரைப்பூ அழகாக பூத்துருக்கும். இதுதான் அந்த தாமரை ஊரணி. இந்த கோவிலுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து சாமி கும்பிட்டு போகலாம். ரொம்ப அமைதியான ஒரு கோவில். இது எல்லாமே கோவில் சார்பாக வளர்க்குற ஆடு மாடு. இது வந்து பீட்டில் கோட்டுன்னு சொன்னாங்க. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ஆடு மாடுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது, விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலையும் வர்றவங்க அந்த அகத்திக்கீரையை ஆடு மாடு கொடுத்துட்டு போவாங்க. Hope you like my video. Thank you.